ஷேர் மார்க்கெட்ல நாம எல்லாரும் வேல்யூ பையிங் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கம்பெனி அதோட உண்மையான மதிப்புக்கு கீழே அண்டர் வேல்யூடா இருக்கும்போது அதை வாங்கி லாபம் பார்க்கிறது தான் வேல்யூ பையிங். பெரும்பாலானவங்க ஒரு பங்கு அண்டர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குற விஷயம் அந்த நிறுவனத்தோட பிஇ ரேஷியோவும் அதோட புக் வேல்யூவும் தான். நீங்களும் அந்த மாதிரி லோ பிஇ ஆர் புக் வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜுகாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் இது ஒரு ஸ்மால் கேப் பங்கு. இதோட பிஇ போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா குரோல 1.2 ஆகவும் ஸ்கிரீனர்ல 3ஆவும் இருக்கும். புக் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்லயுமே 600 ரூபாய்க்கு மேல வந்து காட்டும். ஸோ ஷேர் பிரைஸ் Q3 ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி 284 ரூபாய் இருந்தது. அதாவது 0.4 டைம்ஸ் புக் தான் வந்து இதோட ஷேர் பிரைஸ் இருந்தது. ஸோ வேல்யூ பை பெராமீட்டர்ஸ்ல பிஇ கம்மியா இருக்கு, புக் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. இருந்தும் Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் 15% கிட்ட டவுன் ஆகி இப்போ 240 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த Q3 ரிசல்ட்ஸ்ல கம்பெனியோட ரெவென்யூ 70% மேல சரிஞ்சு 304 கோடியா இருக்கு. ப்ராஃபிட்ஸ் 50% கிட்ட சரிஞ்சு 40 கோடியா வந்து இருக்கு. இவங்களோட ரெவென்யூ கடந்த சில குவார்டர்ஸாவே குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த கம்பெனியோட பிஇ கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் இந்த கம்பெனியோட கோர் ஆபரேஷன்ஸ்ல இருந்து வராம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் மூலமா வருது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட கடன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.72 டைம்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரமோட்டர் ஷேர் பிளட்ஜ் பண்றது அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 8% தான் வந்து ப்ரமோட்டர் ஷேர் வந்து பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது 21.5% இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓலா ஷேர்லயுமே இந்த மாதிரி ப்ரமோட்டர் பிளட்ஜ் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த ஷேர்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருமே பெருசா இந்த ஷேர்ல எந்த ஹோல்டிங்கும் வச்சிருக்கல. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது 0% தான் இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ பை கிடையாது, ஒரு வேல்யூ ட்ராப்பா தான் நான் வந்து பாக்குறேன். சோ எந்த பங்குலையும் வெறும் நம்பர்ஸை பார்த்து மட்டும் ஏமாந்துடாதீங்க. அதோட பிசினஸ் எப்படி க்ரோ ஆகுது, அந்த ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டி என்ன அப்படிங்கறத பாருங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு எந்த பங்குலையும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பங்குச்சந்தை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.